வணக்கம் மாணவர்களே. ஸோ 11ஆம் வகுப்பு யூனிட் 13ல ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அல்கீன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் alkanes. So alkanes are more reactive than alkanes due to the presence of a double bond. ஸோ அல்கீன்ஸ் அப்படின்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த அல்கீன்ஸ் அப்படிங்கிறது அல்கேன்ஸை விட ரொம்ப மோர் ரியாக்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்படி அல்கேன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் பாண்ட் இல்லாமல் பிளைனாக இப்போ ஈத்தேன் CH3 அந்த மாதிரி பிளைனாக இருக்கிற காம்பவுண்ட்ஸில் டபுள் பாண்ட்ஸ் இருக்காது. ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். பட் அல்கீன்ஸ் அப்படிங்கிறது டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது வந்து மோர் ரியாக்டிவ். The sigma bond is strong but the pi bond is weak. ஸோ அதில் இந்த அல்கீன்ஸில் ரெண்டு பாண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து சிக்மா பாண்ட், ஒன்று பை பாண்ட். ஸோ அதனால் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டபுள் பாண்டில் இருக்கிற ஒரு பை பாண்ட் அப்படிங்கிறது வந்து அப்போ ரொம்ப வீக்காக இருக்கும். The typical reactions of alkenes involve addition of an electrophilic across the double bond proceeding through the ionic mechanism. ஸோ அப்போ ஈஸியாக என்ன ஆகுதுன்னா அந்த டபுள் பாண்ட்ஸில் இருக்கிற வீக் பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகுறதுனால அப்போ அதை என்ன ஆகும் அப்படின்னா அயனிக் ஃபார்மில் ஈஸியாக ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ ஹவவர் the addition reactions proceed through the free radical mechanism also. The ozonolysis and polymerization are some of the characteristic reactions of alkenes. So இந்த alkenes பார்த்தீங்கன்னா ozonolysis ஓசோனார் பகுப்பு அண்ட் பாலிமரைசேஷன் பாலிமர் ஆக்குதல் போன்ற இதெல்லாம் வந்து சம் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லலாம்னா ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன்ஸ். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது அல்கீன்ஸில் இருக்கிற டபுள் பாண்ட்ஸில் ஹைட்ரஜனை எப்படி அடிஷன் பண்ணுறது, அதுதான் வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் add on to alkenes in the presence of a metal catalyst, nickel, palladium or platinum to yield a corresponding alkenes. நமக்கு வந்து alkenes கிடைக்கும். அப்போ alkenes கூட நம்ம ஹைட்ரஜன் இந்த கேட்டலிஸ்ட் எல்லாம் பிளாட்டினம், நிக்கல், palladium இந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா alkenesலேருந்து நம்ம alkanes அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ண முடியும். This is known as catalytic hydrogenation அப்படின்னு சொல்கிறோம். This process is a great importance in the manufacturing of vanaspati from vegetable oils. This helps to prevent rancidity of vegetable oils. இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வனஸ்பதியிலிருந்து நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ்லேருந்து நம்ம வனஸ்பதி அப்படிங்கிற நம்ம ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆயில் வந்து ரான்சிடிட்டி அப்படின்னா வந்து ஆயில் வந்து கெட்டு போகிறது. ஆயில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரஜனேஷன் பண்ணி நம்ம வந்து லிக்விட் ஆயிலாக இருக்கிறத நம்ம வந்து சாலிட் ஆயிலாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லணும்னா வனஸ்பதி அப்படிங்கிற பேரில் சொல்லுவோம். அதுக்கு வந்து இந்த கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணி தான் நம்ம இதை பண்ணுறோம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் ஹலஜன்ஸ். அதாவது ஹலஜனேஷன் ஆஃப் அல்கீனில் இருக்கிற டபுள் பாண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹலஜன்ஸ், குளோரின், புரோமின், அயோடின் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து அடிஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹலஜனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். when alkenes is treated with halogens like chlorine, bromine, addition take places rapidly from to forms 1,2 dihalo alkanes or visible dihalides. அதாவது இப்போ ஈத்தேன் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தேன் CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தேன், இது கூட குளோரின் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹலஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹலஜன் ஆர் ஹலஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த 1,2 டைக்ளோரோ ஈத்தேனை தான் நம்ம என்ன சொல்லணும்னா விசிமல் டைஹலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பக்கத்து கார்பனில் குளோரினோ அந்த மாதிரி ஹலைட்ஸ் இருந்ததுன்னா அதை விசிமல் டயால் அப்படின்னு சொல்லுவோம். Iodine react very slowly to form 1,2 diiodoalkane which are unstable and regenerate to original alkene by elimination of iodine. அயோடின் வந்து ஈத்தேன் கூட நம்ம அயோடின் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 1,2 கிடைக்கும். பட் ஈஸியாக எலிமினேட் ஆகும்போது நமக்கு திரும்ப ஈத்தேனே கிடைச்சிரும். டெஸ்ட் ஃபார் அல்கேன். டெஸ்ட் ஃபார் அல்கீன். டபுள் பாண்ட் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா bromine in water is reddish brown color. When a small amount of bromide water is added to a alkane, the solution of is decolorized, forms dibromo compound. That is the characteristic test for unsaturated compound. ஒரு alkene நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா alkene solution வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அது
ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா புரோமின் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். புரோமின் சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி கலர் சொல்யூஷன் ரெடிஸ் ப்ரௌனாக இருக்கும். இந்த சொல்யூஷன் எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த அன்சேச்சுரேட் காம்பவுண்டில் இருக்கிற டபுள் பாண்ட்ஸ் கூட ஸோ புரோமின் அடிஷன் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஈத்தேன் இருக்குது அப்படின்னா புரோமின் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு புரோமின் அடிஷன் ஆகும். இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஸோ டைப்ரோமோ ஈத்தேன் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக டீகலரைஸ் ஆகி நமக்கு ஒயிட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ அது வந்து இந்த டெஸ்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்சேச்சுரேட் டபுள் பாண்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் டெஸ்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த புரோமினேஷன் டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மார்கோனிகாஃப் ரூல். So Markovnikov rule அப்படினா என்ன சொல்ல அப்படினா when unsaturated alkene react with the hydrogen halide, the hydrogen add to the carbon that has more number of hydrogen and halogen add to the carbon having a fewer hydrogen. This rule is also stated in the addition reactions of alkenes and alkynes. The most electronegative part of the reagent adds to the least hydrogen attached to the double bond carbon. அதாவது என்ன சொல்ற அப்படினா alkenes கூட hydrogen halide நம்ம ஆட் பண்றோம் அப்படினா so hydrogen add to the carbon of more number of hydrogen and halogen add to the carbon having fewer hydrogen. so எந்த கார்பன்ல வந்து அதிக ஹைட்ரஜன் இருக்கோ அது கூட ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். ஹாலஜன் வந்து எதுல வந்து கார்பனுக்கு வந்து கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அது கூட ஹாலஜன் வந்து ஆட் ஆகும். இதுதான் என்ன சொல்றோம் அப்படினா so Markovnikov rule அப்படினு சொல்றோம். so addition of water, so hydration of alkene. so hydration அப்படினா so addition of water நீரேற்றம் இததான் என்ன சொல்லுவோம்னா hydration அப்படி சொல்லுவோம். so normally water does not react with the alkenes in the presence of a concentrated sulfuric acid. so alkenes react with the water to form alcohols. this reaction follows carbon cation mechanism and Markovnikov rule. say for example 2-methyl propene. so 2ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு 2-methyl propene. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்னா ஹைட்ரஜனேஷன் பண்றோம். ஸோ ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது கார்பன்ல OH அப்படிங்கிறது அடிஷன் ஆகுது. இதுல ஒரு ஹைட்ரஜனும் CH2 கார்பன்ல ஹைட்ரஜனும் Cல OH ஒரு OH அடிஷன் ஆகுது. அப்போ 2-methyl 2-propanol அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ இது எதை பொறுத்து அடிஷன் ஆகுது அப்படின்னா Markovnikov ரூல் ஃபாலோ பண்ணுது. Markovnikov ரூல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எதுல வந்து அடிஷன் ஆகும் அப்படின்னா ஸோ ஹைட்ரஜன் வந்து கம்மியான கார்பன் இருக்கிற அதாவது கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ல போய் சேரும். ஸோ அதுக்கு அடுத்தது நெகட்டிவ் பார்ட் வந்து அப்படிங்கிறது ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ OH அப்படிங்கிறது கார்பன்ல போய் சேரும். அப்போ நமக்கு ஸோ 2-methyl 2-propanol அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர், ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலோட டெலகிராம் குரூப்னோட லிங்க் கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப். ஸோ @ ஆஃப் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படின்னு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோ அடுத்தடுத்து போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.